ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பி ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது fourth sum, the sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. அதாவது இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை இந்த ப்ரைம் நம்பரை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய அந்த ப்ரைம் நம்பரோட பவரெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதான் சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னால் பவரில் இருக்கக்கூடியதோட சம்மு ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இன் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 1729. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1729 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோட நம்பர்? ராமானுஜம். ஓகேங்களா. கணித மேதை ராமானுஜத்தோட நம்பர் தான் 1729 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை வச்சு தான் அந்த சம்மு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா 1729. ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ப்ரைம் நம்பராக தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போட்டு பாருங்கள். 2ல் கண்டிப்பாக வராது, 3ல் போட்டு பார்த்தீங்கன்னாலும் 21, 3 வராது, 4 வராது, 5 வராது. ஸோ அடுத்தடுத்து போட்டு பாருங்கள். 7 போட்டு பாருங்கள். ஸோ 7 போட்டிங்கன்னா 2 7s are 14, 3 7s are 21. சாரி 7 2 4 7 ஓகேங்களா, 28 வரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 2 7s are 14, 3 2 அப்படின்றப்ப என்ன வரும்? 4 7s are 28, ரிமைனிங் 49, 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 13 வரும். ஓகேங்களா. 7க்கு அப்புறம் வேறு ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 13 தான். ஸோ 13 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 13 13, ரிமைனிங் 9 97 அப்படின்றப்ப 9 13. ஓகேங்களா. 87 வரும். ஓகே. ஸோ 9 13s are 247. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1729 எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 × 13 × 19 இந்த ப்ரைம் நம்பரை வச்சு இந்த ப்ரைம் நம்பரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ சரி, இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணது இதுதான். ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ இதில் பவரில் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சிங்கிள் டைம் தான் வந்திருக்கு. ஸோ பவரில் ஒன்று தான் அப்படின்றப்ப 1 + 1 + 1 இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா. 3 அப்படின்றது அந்த ஃபோர்த்து சம்க்கான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 போத் இன்க்ளூசிவ் இஸ். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ஆல் டிவைட் ஆனாலும் 0 தான் வரணும், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 3ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 5ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வரணும். ஸோ இப்படி 1லேருந்து 10 வரைக்கும் எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். அப்படிப்பட்ட நம்பர் இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு எக்ஸசைஸில் ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம், இருந்தாலும் இப்போயும் ஒரு தடவை சொல்லிடுவோம். இப்போ நம்பர் வந்து அவன் கேட்டிருக்கிறது 1லேருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த்து சம்மு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா. ஸோ 10ஐயும் ஒன்றையும் நம்ம வந்து ஃபேக்டராக பண்ணுங்கள். 1ஓட ஃபேக்டர் 1 தான், 2ஓட ஃபேக்டர் 2 தான், 3ஓட ஃபேக்டர் 3 தான், 4ஓட ஃபேக்டர் 2 ஸ்கொயர். ஓகேங்களா. 5க்கு வந்து 5 தான், 6க்கு வந்து 2 × 3ன்னு எழுதலாம், 7க்கு 7 தான், 8க்கு 2 × 2 × 2 2 க்யூப் எழுதலாம், 9க்கு 3 ஸ்கொயர் எழுதலாம், 10க்கு 2 × 5. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது என்ன? இந்த நம்பரால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். ஸோ அப்போ இதை ஃபுல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 அப்படின்றப்ப 1 × எனிதிங் 1 தான், அதனால் 1 விட்டுருவோம். 2 எடுத்துக்கிறேன். 2 வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 இருக்குது, 2 ஸ்கொயர் 2 இருக்குது, 2 க்யூப் 2. ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குது? 2 க்யூப். அப்போ 2 எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 2 க்யூப் ஒரு தடவை எழுதினால் போதும். 3 எடுத்துக்கோங்க. 3 இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துல 3 இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பவர் அதிகம் இது தான். ஸோ 3 ஸ்கொயர். அடுத்து 4 இருக்கா? 4 இருக்காது, என்ன 2ல் வந்துடும். 5 இருக்கா? 5 வந்து இருக்குது, 2 இடத்துல இருக்குது. ஸோ 1 எழுதினால் போதும். 6 இருக்காது, 7 இருக்கும், 8 இருக்காது, 9 இருக்காது, 10 இருக்காது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 3s are 2 × 2 பவர் 3 8 × 9 ஸ்கொயர் 9 × 5 × 7. ஸோ 5 7s are 35, 8 9s are 72. 72 × 35 இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2520 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இது எல்சிஎம். அப்போ இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் இது அப்படின்னா இந்த நம்பராக
இந்த நம்பரில் எதால் டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிமைண்டர் 0 தான். ஓகேங்களா? ஸோ 7ஆல் டிவைட் பண்ணாலும் 0 வரும். 9ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் தான் அவன் 0 கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த எல்லா நம்பராலையும் இது டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 2520. எந்த சம் இருக்குது? ஸோ 2520ன்றது ஆன்சர் டி. ஓகேங்களா? ஸோ 2025 இருக்குது. ஆன்சரை டிக் பண்ணும்போது கவனமாக டிக் பண்ணுங்கள். அடுத்தது 6th சம்மு 7 பவர் 4k கான்க்ருவன்ட் டேஷ் மாட் 100. ஓகேங்களா? ஸோ சம்மு 7 பவர் 4k கான்க்ருவன்ட் டேஷ் மாட் 100. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இந்த மாடு 100 அதை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 பவர் 4k அப்படின்றப்ப கேக்கு பதிலாக நான் 1 2 3 இந்த மாதிரி வேல்யூ போட்டு பார்ப்போம். 7 பவர் 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 7 பவர் 4. 7 பவர் 4 அப்படின்னா 7 7s are 49. 49 இன்ட்டு 49 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 50s are 2500 வரும். அப்போ இது வந்து 2401 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 2401. ஸோ இதை 100ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 1 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இந்த மாடலில் எழுத போகிறேன். ஓகேங்களா? 2401 ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 100 எழுதிக்கிறேன். 100 இன்ட்டு 24 ஏன்னா டிவைசர் அதனால் முதல் எழுதணும். அதுக்கப்புறம் தான் கோசன். ஸோ ரிமைண்டர் அடுத்து. ஓகேங்களா? அதாவது பிக்யூ ப்ளஸ் ஆர் இது வந்து ஏ இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் 1 வருதா? ஸோ 7க்கு கேக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா ரிமைண்டர் 1 வருது. அதே இது கேக்கு பதிலாக 2 போட்டு பாருங்கள். 7 2 4. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 7 பவர் 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2401 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5764,801. ஓகேங்களா? ஸோ 801 இதே இது நம்ம இந்த மெத்தடில் எழுத போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 5764,801 ஈக்குவல் டு இந்த கோசன் வந்து 100 சாரி டிவைசர் வந்து 100 கிவன். அப்போ இங்கே வந்து கோசன் வந்து என்ன வரும்? இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதலாம். 57648 ரிமைண்டர் 1. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 00 போட்டிங்கன்னா 1 மட்டும்தான் ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ 1 இங்கேயும் 1 தான். ஸோ அப்போ 7 பவர் 4க்கு மேலே எந்த பவர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டோம் அப்படின்னா 7 பவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டோன்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ஏன்னா இங்கே வர்றது ரிமைண்டர் தான் நம்ம எழுதுவோம் இந்த மாடலில். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடும்போது ஆர் தான் இங்கே வரும். ஓகேங்களா?